கைஸ் நம்ம கூகுள் மேப் யூஸ் பண்றப்போ ஏதாவது தப்பான டைரக்ஷன் நமக்கு காட்டுச்சுன்னா அது ராங் டைரக்ஷன் சொல்லாது, இன்ஸ்டன்ட் ரீகால்குலேட்டிங் த ரூட்னு சொல்லும். இதே மாதிரிதான் நியூரல் நெட்வொர்க்ஸ்லயும் ஏதாவது ஒரு மாடல் ட்ரெயின் பண்றப்போ அது கரெக்டா ராங் ப்ரெடிக்ஷன் சொல்லாது, இன்ஸ்டன்ட் அதுக்கு பதில் ஹவு ஃபேர் இட் இஸ் ஃப்ரம் த கரெக்ட் ஆன்சர், அதாவது அந்த கரெக்ட் ப்ரெடிக்ஷனுக்கு அந்த அக்யூரசில இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இதுல இருக்கு. ஸோ அதை தான் நம்ம லாஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ லாஸ் ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை, ப்ரெடிக்ஷன் மைனஸ் ஆக்சுவல். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்துட்டு லாஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ என்னோட லாஸ்ட் வீடியோல கிரேடியன்ட் டெசர்ட்னு சொல்லியிருப்போம், அதாவது எந்த அளவுக்கு எரர் வருதோ அது ஒன்னா மிஸ்டேக் எல்லாமே சேஞ்ச் பண்ணி ட்ரெயின் பண்ணும் சொல்லுவோம். அது வேற அந்த எரர் வர எதுவும் இல்லை, அந்த லாஸ் ஃபங்க்ஷனை கால்குலேட் பண்ணி தான் அந்த கிரேடியன்ட் டெசர்ட்டுங்கிற கான்செப்டே ஒர்க் ஆகுது. என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு, என்னென்ன எரர்ஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணி அதை ஒன் பை ஒன்னா ரெக்டிஃபை பண்ணி ட்ரெயின் பண்ணும். ஸோ எப்படி லாஸ் ஃபங்க்ஷனை கால்குலேட் பண்ணி கிரேடியன்ட் டெசர்ட்ங்கிற கான்செப்டை கொண்டு வந்து எரரை ரெடியூஸ் பண்ணி அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணுவோம், இந்த கான்செப்ட்ல தான் நம்ம லைஃப்லயே அப்ளை பண்ணணும். நம்ம ஏதோ ஒரு ஸ்கில் ஆர் பேஷனை நோக்கி ஒர்க் பண்ணுவோம் அண்ட் அந்த டைம்ல ஃபுல் ஹார்ட் ஒர்க் போடுவோம். அதுல என்ன ஒர்க் ஆகுது, என்ன ஒர்க் அவுட் ஆகல, அது எதுவுமே நம்ம பார்க்க மாட்டோம். இன்ஸ்டன்ட் ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். பட் அப்படி பண்ணக்கூடாது. நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த ப்ராக்ரஸையும் நீங்க அனலைஸ் பண்ணணும். லைக் என்ன ஒர்க் அவுட் ஆகுது, என்ன ஒர்க் அவுட் ஆகல, எதனால. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணாதான் நீங்க அடுத்த ஸ்டெப் ப்ராக்ரஸ் ஆக முடியும். ஸோ ஃபைனலா என்ன சொல்ல வரேன்னா, ஃபெயிலியர் இஸ் நாட் அ ஃபெயிலியர், இட் இஸ் அ ஃபீட்பேக் அண்ட் லாஸ் இஸ் நாட் அ பனிஷ்மெண்ட், லாஸ் இஸ் அ டைரக்ஷன். புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி ஏஐ கான்செப்ட்ஸை நம்ம லைஃபோட ரிலேட் பண்ணி போற வீடியோஸ் நல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல போயிட்டு ஒரு ஃபயரை போட்டு விடுங்க. See you on next video.